ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ட் சிகரம் ஹேண்ட்மேட்ஸ். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். மெஹந்தி டிசைன் சிம்பிளாக பாமில் எப்படி போடுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக வாட்ச் பண்ண போகிறோம். வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுனால இது ஸ்டார்ட் பண்ணல. பட் ஒன் ஃப்ளவர் போட்டதுக்கப்புறம் ஸோ ஓகே, இது நல்லா இருக்குது, இது வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பிகாஸ் நான் எந்த ஒரு ஷேடிங்கும் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ரோஸ் சின்ன சின்ன ரோஸாக போட்டுட்டு அதுலேருந்து நான் லீஃப் பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அதை கிட்ட உள்ள சைடு ஆங்கிள் ஒரு ஃப்ளவர் 4 ஃப்ளவர் வரைஞ்சிட்டு மேலேயும் கீழேயும் லீவ்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு சைடில் ஒரு திக்கான ஒரு ஃப்ளவர் மாதிரி போட்டு அது ஸ்மால் ஃப்ளவரில் திக்கு டாட் வச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இந்த சைடும் 4 ஃப்ளவர் போட்டு சேம் டிசைனை ரிப்ளிகா பண்ணியிருக்கேன். என்ன ஹைலைட்னா அப்படின்னா, ரொம்ப தின்னாக நான் இது போட ட்ரை பண்ணேன். எப்பயுமே எனக்கு ரொம்ப தின்னாக வராது. கொஞ்சம் திக்காக தான் நான் போடுவேன். ஸோ இந்த டைம் கொஞ்சம் தின்னாக போடுவோம் அப்படின்ட்டு ஒரு ரொம்ப மைன்யூட்டான டிசைன்ஸ் போடுவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இந்த இதை போட ஸ்டார்ட் பண்ணேன். எந்த ஒரு இமேஜும் பார்க்கல, நார்மலாக போட்டேன். தென் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் மாதிரி சைடில் உள்ள லைன்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணி எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் அந்த சைடில் இருக்க மாதிரி அந்த டாட்டடில் செமி சர்க்கிள் அந்த மாதிரி ஸ்குரில் போட்டுட்டு ஒரு 3 டாட் அந்த இது போட்டுக்கிட்டேன். பேக் ஹேண்ட் மெஹந்தி 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட மெஹந்தி சீரீஸை வாட்ச் பண்ணுங்கள். மெஹந்தி எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் கிளாஸஸாக டீச் பண்ணியிருப்பேன். ஒரு 15 வீடியோஸ் நான் டீச் பண்ணியிருப்பேன். ஸோ பார்ட் 1 to பார்ட் 15 பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணலாம். அது ஒரு ஃப்ரீ கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். ஆஸ் யூஷுவல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆர்ட் சீக்கிரம் அஃபிஷியல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மாதிரி மெஹந்திக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக மெஹந்தி_ஜமாலியன் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெஹந்தி அப்டேட்ஸ் அண்ட் மெஹந்தி கிளாஸஸ் பற்றின டீட்டெயில்ஸ் அதில் அப்டேட் பண்ணுவேன். டிசைன் சிம்பிள் தான், ஆனால் நம்ம அதோட ஃபினிஷிங் பண்ணும்போது சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா சென்டரில் ஒரு கேப் இருக்க இடத்துல நான் ட்ராப் லைன்ஸ் மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இப்போ லீஃபை போட்டாச்சு. இதே சைடும் இந்த சைடும் கம்ப்ளீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃபிங்கர்ஸ்லாம் எம்டியாக இருக்குது. ஸோ ஃபிங்கர்ஸ்க்கு ஏதாச்சும் டிசைன் போடலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். அப்போ தான் சரி ஓகே லைன்ஸ் போடலாம் சென்டரில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக தான் இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணி எடுத்திருந்தேன். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்லேயே இந்த டிசைனை போட்டுடலாம். டபுள் லைன் போட்டு ஃபஸ்ட்டு லீஃப் மாதிரி போடலான்னு நினச்சேன். பட் லீஃப் நிறையா இருக்கனால நான் டபுள் லைன் போட்டுட்டு ஹம்ப் போட ஆரம்பிச்சிட்டேன். ஹம்ப் போட்டு முடிக்க போகிறப்போ தான் சரி ஓகே இது இப்படி ஸ்குரில் மாதிரி ஒரு கொம்பு டிசைன் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே ஹம்ப் போட்டுட்டேன். அதே மாதிரி கீழேயும் 2 ஹம்ப் அந்த மாதிரி போட்டுக்கிறேன். இந்த சைடும் டாப்பும் கீழே பாட்டம் பார்த்தா மாதிரி இன்னொரு சைடும் போட்டு முடிச்சிட்டேன். அப்போது ஃபிங்கர் மட்டும் ஃப்ரீயாக இருந்ததுனால அங்கேயும் இந்த 2 ஃப்ளவர்ஸும் அந்த டாட்டட் ஃப்ளவர்ஸும் போட்டு கம்ப்ளீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறது, சரி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு யோசிக்கும் போது தான் சரி ஓகே இந்த 3 லைன்ஸ் போட்டு செயின் டிசைன் மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு யோசித்தேன். சூப்பராக இருந்துச்சு. இதுவே நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது நான் ஒரு ஃபஸ்ட் ட்ரையாக இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் போட்டு இப்போ தான் ட்ரை பண்ணியிருந்தேன். மைன்யூட் டிசைனு இதை விட இன்னும் நிறைய டிசைன்ஸ் போடலான்னு நினச்சேன். சரி ஓகே காலேஜுக்கு தானே சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துட்டேன். இன்னும் நீங்கள் இதுவே நீங்கள் லுக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கோ இல்லை ஏதோ ஃபங்க்ஷனுக்கோ போகிறீங்கன்னா இதை விட இதே மாதிரி லுக்ஸை இன்னும் நிறையா எல்லா ஃபிங்கர்ஸ்லேயும் கம்ப்ளீட் பண்ணி எடுத்தால் இந்த டிசைனே உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக தெரியும். நான் எனக்கு இதுவே போதும் அப்படின்ட்டு கம்ப்ளீட் பண்ணி எடுத்துட்டேன். மெஹந்தியே போட தெரியாதவங்க கூட ஒரு லைன் ஸ்குரில்ல வச்சுட்டு ஒரு டிசைனாக உருவாக்க முடியுங்கிறதுனால தான் இந்த டிசைனை நான் போட்டு காமிச்சிருந்தேன். அண்ட் நம்மளோட ஃபங்க்ஷன் மூடும் வந்தாச்சு. ஸோ அதுலேயும் எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு அப்ரிஷியேட்டும் பண்ணாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம்.